ஷேய் பாரத் மாதா பார்வதி. எல்லா மானிட பிறவி 6 அறிவு கொடுத்தவன் பூரா இப்போ 2 அறிவில் கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிச்சி லூஸாக ஆகி போயிட்டான். இப்போ நாங்கள் கணக்கு போடுறது அவனுக்கு அவன் படிப்பு கல்வியை தான் நினைப்பான். கடவுள் போடுற கணக்கு படைச்சது கணக்கு படைச்சிருக்காரு. உன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற இருப்பு இடம் என்ன, படுத்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு என்ன, கொஞ்சம் ஆடைகளை பார்த்து போட்டு மூடி போடா, இருக்கிற இடமும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்து சிம்பிளாக போட்டு போடா அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. அந்த விவசாயத்தில் பூரா திருச்சி கெமிக்கலை ஏற்றி எல்லாம் அனைத்தும் என்னென்ன விளையுதோ பழங்கள், கோதுமைகள், நெல், நவதானியங்கள் அத்தனையும் அதில் பூராமே கெமிக்கலை விட்டு எல்லாம் மெண்டல் பிடிச்சிட்டு லூஸ் மெண்டல் ஆகிட்டான். ஆணு பெண்ணு மெண்டல் ஆகி திருச்சி பூரா பாலாக்கு தான். சில படித்த அறிவாளிகள் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் உட்காந்து புரிஞ்சு பாரப்பா, புரிஞ்சு பார், இதில் என்ன கணக்கு போடுதாரு, என்ன கணக்கு வருது பூரா அந்த பேப்பருக்காக திரிக்கான். இந்த காகித பேப்பர் பணத்துக்காக திரிச்சு பல கோடிங்கிற அவன் மூளையில் பித்து பிடிச்சி லூஸ் ஆகி போயிட்டான். எம்எல்ஏ ஒரு பக்கம் போயிட்டான், லூஸ் ஆகிட்டான். எம்பி லூஸ் ஆகிட்டான். பஞ்சாயத்து போர்ட்டில் வார்டில் இருக்கிறவன் லூஸ் ஆகிட்டான். மந்திரி லூஸ் ஆகிட்டான். அடுத்தாப்புல முதலமைச்சர் முழுக்க லூஸ் ஆகி தெருநாய் மாதிரி போகிறான். தெருநாய் எப்படி போகுது அந்த மாதிரி தெருநாய் மாதிரி போகிறான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் தெருநாய் மாதிரி போகிறான் முதலமைச்சர்கள் பூரா. புரியுதா? என்ன காரணம்? படிப்பு கல்வியால் லூஸ் ஆகி பித்து பிடிச்சி கோடின்னு ஒரே மாக்கில் கோடி ஆக்கி பூரா மில்லு தொழிற்சாலைகளை போட விட்டு குதற விட்டு பூரா விவசாயத்தை அழித்து நாக்கை அழித்து உட்காந்து பித்து பிடிச்சி லூஸ் ஆகி போகிறான். எல்லா அமைச்சர்கள் வீட்டில் பூரா என் புருஷன் மீன் கறி திம்மான், ஆட்டுக்கறி திம்மான், கோழிக்கறி திம்மான். அப்போ என்ன அர்த்தம்? பித்து பிடிச்சி லூஸ் ஆகி இருக்கான். பித்து பிடிச்சி லூஸ் ஆகி இருக்கான். என்ன காரணம்? உயிர் போய் அறுக்கிறது. அவனே ஒரு உயிர், அந்த உயிரை போய் அறுத்து தின்னானா அவனுக்கு என்ன அர்த்தம்? அப்போ லூஸ் ஆகி பித்து பிடிச்சி லூஸ் ஆகி போயிருக்கான். புரியுதா? படைக்கிறது பூராமே அந்த சாணத்தை உரத்துக்கு போட்டு தான் வச்சுருக்காரு. வாயில்லாத ஜீவன்களை. புரியுதா? சாணத்தை போட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கூடான்னு இவன் கெமிக்கலாக அடித்து கெமிக்கலாக விட்டு பூரா லூஸ் ஆகி பூரா இயந்திரங்களை வண்டியில் கொண்டு வந்து அங்கங்கே விவசாய இடத்துல பூரா குளத்து காட்டுகளை பூரா இறக்கி குத்தி குடஞ்சி பில்டிங்களை குத்தி குடஞ்சி போட்டு நாசமாக ஆக்கி விட்டான். இப்போ கல்வியில் எலும்புச்சம்பளம் கனி எரிய போகிறார். கல்வியில் எலும்புச்சம்பளம் கனி எரிஞ்சாச்சுன்னா லூஸ் ஆகிடுவான். படிப்பு மூலம் நிறையா இருக்குல்ல, அப்படியே லூஸ் ஆகி சேஞ்ச் ஆகி விட்டுருவார். லூஸ் ஆகி பித்து பிடிச்சி லூஸ் ஆகி விட்டுருவார். இதுதான் கடவுளுடைய கணக்கு, கடவுளுடைய பவர். முடிஞ்சு வச்சுருவா அவங்க படிப்பு கல்வி லூஸ் ஆகி மெண்டல் ஆகி விட்டுருவார். இப்போ சீக்கிரமாக அதான் நடக்கும். எலும்புச்சம்பளம் கனி எதில் விடுதாரு? படிப்பு கல்வியில் எரியுதார். எரிஞ்சாச்சுன்னு என்ன ஆகும்? சின்ன முன்னாமல் போயிடுவா. முக்கால்